இந்த காலை வேளையிலும் தேவன் நம்மத்திலே எழுந்தருளி இருக்கிறதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. பேதுரு அப்போஸ்தலன் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்காக அழைத்திருக்கிறார் தேவன் என்று கொண்டு வருகிறார். தம்முடைய நித்திய மகிமையை மனிதன் அடைந்து கொள்ளும்படியான அழைப்பு தான் நமக்கு இருக்கிறது. அதுக்கு சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நமக்கு என்று கொண்டு வருகிறார். இந்த கொஞ்ச கால பாடு என்பது நம்மை நித்திய மகிமைக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒன்று என்ற அர்த்தத்திலே கொண்டு வருகிறார். அந்த பாடுகள், அந்த உபத்திரவங்கள், அந்த சோதனைகள் நம்மை தேவனுக்கு நேராக சீர்படுத்தக்கூடிய இடத்திலும், ஸ்திரப்படுத்தக்கூடிய இடத்திலும், பலப்படுத்தக்கூடிய இடத்திலும், நிலைநிறுத்தக்கூடிய இடத்திலும் தேவன் நம்மை நடத்தக்கூடிய வழியாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே சிங்காசனத்தை விரும்பக்கூடியவர்கள், மேன்மையை விரும்பக்கூடியவர்கள், மகிமையை விரும்பக்கூடியவர்கள், உயர்வை விரும்பக்கூடியவர்கள் அதுக்கு பாடுகளின் பாதையின் வழியிலே போகிறதுக்கு விரும்புகிறதில்லை. மகிமையை விரும்புகிறார்கள், உயர்வை விரும்புகிறார்கள். ஆனால் அது பாடுகளின் வழியில்தான் கிடைக்கிறது என்பதை ஒத்துக்கொள்வதற்கு இன்றைக்கு மனித சமுதாயம் இல்லை என்பதுதான் அதன் வெளிப்பாடாக இருக்கிறது. நாம் வெறுக்கக்கூடிய பாடுகள் தான், நாம் வெறுக்கக்கூடிய சோதனைகள் தான், நாம் வெறுக்கக்கூடிய துன்பங்கள் தான் நம்மை ஜெயம் என்ற மகிமைக்கு நேராக கொண்டு போகிறது என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாடுகள் வேண்டாம், உயர்வு மாத்திரம் வேண்டும் என்றால் அந்த உயர்வு நிலை நிற்காது. இந்த பாடுகள் நம்மை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பாடுகள் ஒன்றில் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறது, அல்லது நம்முடைய சுபாவத்தை அது ஊன்ற கட்டுகிறது. ஒரு தெய்வீக சுபாவத்துக்கு நேராக நம்மை கொண்டு போகக்கூடிய இடத்தில் தான் பாடுகள் இருக்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கக்கூடிய பாடுகள், உபத்திரவங்கள் தேவன் அனுமதிக்கக்கூடியதாக இருந்தால் அது மெய்யாகவே நம்முடைய மேன்மைக்காக தான் இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் தேவன் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல. நாம் தான் இச்சித்து அதில் போய் சிக்கிக் கொள்ளுகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய யாக்கோபு கொண்டு வருகிறார். ஏனென்றால் இங்கே இம்மைக்குரிய காரியங்களுக்காக நீங்கள் படக்கூடிய பாடுகளோ அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய மேன்மைக்காக நீங்கள் படுகிறவைகளையோ குறித்து வேதம் சொல்லவில்லை. இது முழுவதும் ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலே சொல்லுகிறதாக இருக்கிறது. ஆவிக்குரிய ஒரு மேன்மையை நாம் அடைவதற்கு நாம் இது முக்கியமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை நாம் அடைந்து கொள்ளும்படியாக, ஆவிக்குரிய ஒரு மகிமையை நாம் அடைந்து கொள்ளும்படியாக தான் தேவன் இதை அனுமதிக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு ஆயத்தமாக்குதல் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். நம் வாழ்க்கையில் வரக்கூடிய பாடுகள், சோதனைகள் அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆயத்தமாகுதல், அது ஒரு ஆவிக்குரிய முன்னெடுப்பு என்ற இடத்திலே நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். அதை நாம் எப்படி கையாள போகிறோம்? வேதத்தின் அடிப்படையிலா, அல்லது ஆவியானவருடைய துணையோடு கையாளுகிறோமா, அல்லது நம்முடைய சொந்த அறிவு, சொந்த புத்தி, நம்முடைய சுய பலத்தினால் இதை நாம் அடைய போகிறோமா என்பதில் தான் நாம் ஆவிக்குரியவர்களா அல்லது நாம் மாம்சத்துக்குரியவர்களா என்பதாக இருக்கிறது. இதுதான் வித்தியாசம். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல, அவைகள் அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. அவைகளினால் தான் நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய துன்பங்களை, நமக்கு வரக்கூடிய சோதனைகளை நாம் எப்படி அணுகுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். தேவன் விரும்புகிறபடி நாம் தெய்வீக வழியிலே அதை எதிர்கொள்கிறோமா, அல்லது நாம் நம்முடைய புய பலத்தினால், நம்முடைய மாம்சீக பலத்தினால் நாம் அதை மேற்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறோமா? இது ஒரு மாம்சத்தை அழித்து ஆவிக்குரிய இடத்திலே பலப்படக்கூடியதாக இருக்கிறது.
அதான் விஷயம். இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று ரோமர் 8:18 போல் எழுதுகிறார். இனிவரும் மகிமைக்கு நேராக போகிறவர்கள் இக்காலத்து பாடுகளை பெரிதாக எண்ணுகிறதில்லை என்றால் என்ன அர்த்தம்? அவங்க அதை மாம்சீக கண்ணினாலோ தங்களுடைய சிந்தையினாலோ அதை பார்த்தால் அது அவர்களுக்கு கடினமாக இருக்கும். இது எதற்காக வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு ஆவிக்குரிய ஜெயத்துக்காக கொடுக்கப்பட்டதா? நம்முடைய சுபாவத்தை உருவாக்குவதற்காக தேவன் இதை அனுமதித்திருக்கிறாரா? எதற்காக இதை அனுமதித்திருக்கிறார் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து அறிய வேண்டும். ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது நாம் அதை ஜெபித்து அதிலிருந்து விடுதலையாகுவதற்கு முயற்சி எடுக்கிறோமா, அல்லது அது ஏன் வந்தது என்று ஆவிக்குரிய ரீதியிலே நாம் ஆராய்ச்சி செய்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். ஒரே நாளிலே இஸ்ரவேலுக்கு பெரிய துன்பம் வந்திருக்கிறது. ஒரே நாளிலே பெட்டி பிடிபட்டு விட்டது. ஒரே நாளிலே ஓப்பனியும் பினகாசும் மரித்திருக்கிறார்கள். அதே நாளிலே ஏலியும் மரித்து போகிறார். அதே நாளிலே ஒரு குமாரனும் அங்கு பிறந்திருக்கிறான், இக்கபோத்து. மகிமை இஸ்ரவேலை விட்டு ஒரே நாளில் போய்விட்டது. இஸ்ரவேல் அதற்கு என்ன செய்தது என்று அங்கு விளக்கம் எழுதப்படவில்லை. தேவன்தான் அங்கே சாமுவேலை எழுப்பி கொடுக்கிறார். அதுக்கு பின்பாக இல்லையா, அதுக்கு பின்பாக தான் பெட்டி திரும்பி வருகிறது. சாமுவேலுடைய நாட்கள் எல்லாம் பெலிஸ்தேர் மேற்கொள்ளவில்லை என்றுதான் இங்கு இஸ்ரவேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் புறஜாதிகளாகிய சத்துருக்களாகிய பெலிஸ்தியரை நீங்கள் பார்த்தால் அவர்கள் அந்த பெட்டியை கொண்டு போனது முதல் ஒரு இயற்கையின் உபாதை அவர்களுக்கு வருகிறது. அங்கே வியாதி வருகிறது, மூலவியாதி மும்முரமாய் இருக்கிறது, சாவு அங்கே மும்முரமாய் இருக்கிறது. அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். என்ன ஆராய்ச்சி செய்கிறாங்க? இது இயற்கையாக வந்திருக்கிறதா, அல்லது இஸ்ரவேலின் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் எகிப்திலே செய்த காரியங்களை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று இஸ்ரவேலை தேவனை குறித்து அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியும் ஒரு ஆபத்தும் அவரிடத்திலிருந்து நமக்கு வரக்கூடாது என்ற ஒரு உணர்வு அவர்களுக்கு இருந்தது. இஸ்ரவேலின் தேவனை புறஜாதி அறிந்திருக்கிறது. தங்களுக்கு ஏன் இந்த வியாதி வந்தது என்ற முகாந்திரத்தை, காரணத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடிய இடத்துல எதிரி இருக்கிறார். ஆனால் தேவனுடைய ஜனங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட்டதாக அங்கு இல்லை. சாமுவேலை எழுப்பிதான் தேவன் அங்கே விடுதலையை கொண்டு வருகிறார், பெட்டி திரும்பி வருகிறது இல்லையா. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்றும் செய்யவில்லை. அவர்கள் அதை கொண்டு போய் பட்டணங்கள் தோறும் மாற்றுகிறார்கள். அஸ்தோத்திலிருந்து அது அப்படியே மாறி மாறி அங்கே தாக்கோனின் ஆலயத்தில், அங்கே தாக்கோனின் கோயிலில் கொண்டு போய் வைக்கிறார்கள். தாக்கோனின் கோயிலில் வைத்தால் தாக்கோன் சரிந்து விடுகிறான். இரண்டாவது அதை நிமிர்த்தி வைத்து மீண்டும் பெட்டியை வைத்து போகிறார்கள். தாக்கோன் விழுந்து அவன் தலையும் கைகளும் உடைந்து விட்டது இல்லையா. அவன் கால் உடையவில்லை. ஏனென்றால் அது அவர்கள் மச்சத்தினால் ஒரு தெய்வத்தை அவர்கள் சிருஷ்டித்து வைத்திருந்தார்கள். பாதி உடம்பு மீன் உடம்பு, மேல் உடம்பு மனித உடம்பு. அவன் தலையும் கைகளும் உடைந்து விட்டது. இப்பொழுது அவர்கள் இது தேவனால் உண்டானது என்று அறிந்து கொள்ளும்படியான முகாந்தரத்தை தேடும்படியாக ஒரு புது மாட்டு வண்டில் செய்து கரவல் மாடுகளை கரவல் மாடு 2 எடுத்து அதில் பூட்டி அதன் கன்றுகளை தங்களோடு வைத்து கொண்டு அந்த வண்டியை அனுப்பிவிடுகிறார்கள். இது சரியாக இஸ்ரவேலின் எல்லைக்கு சென்றால் இது இஸ்ரவேலின் தேவனால் வந்தது என்று அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் கன்றை நீங்கள் கட்டிவிட்டால் மாடு போகாது. இது இயற்கை நீதி. இதற்கு மேற்பட்ட ஒரு வல்லமை இருந்தால்தான் அந்த மாடு அங்கிருந்து நகரக்கூடிய இடத்தில் இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த மாடுகள் நேராக போய் அங்கே பெத்சிமேசின் எல்லையில் நின்றது. பெத்சிமேசின் எல்லையில் நின்றது. சரியாக யூதாவின் எல்லைக்கு அது போய் நின்றது. அதனால் இதன் முகாந்திரம் இஸ்ரவேலின் தேவனுடைய கரம் என்று அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். ஆனால் இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணார்கள்? பெட்டிக்குள்ளே எட்டி பார்த்து
அங்கே 70 பேர் வெட்டப்பட்டு போனார்கள். அது 50,070 என்று தமிழில் எழுதியிருக்கும். அது 50,070 என்று எடுப்பதினாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் 70 என்று எடுப்பதினாலும் பிரச்சனை இல்லை. அங்கே ஆலேஃப் என்ற வார்த்தை வந்ததினால், ஆலேஃபுக்கு 1000 என்ற இலக்கம் இருக்கிறதுனாலே அங்கே 50,000 என்று போட்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்றால், அதில் மரித்தவர்கள் முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள், ஜனத்தின் தலைவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வேதத்தை போதிக்கக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டியவர்கள், ஜனத்துக்கு நீதியை சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறவர்கள் பெட்டிக்குள் எட்டி பார்த்து மரித்து போனார்கள். பெட்டிக்குள் என்ன? பெட்டிக்குள் எட்டி பார்த்தார்கள் என்றால் அவர்கள் கிருபாசனத்தை நீக்கிதான் பெட்டிக்குள் பார்த்திருக்க வேண்டும். கிருபாசனம் இல்லை என்றால், பெட்டியை கிருபை இல்லாமல் பார்த்தால் மரிக்கதான் வேண்டும். ஏனென்றால் கிருபாசனத்தின் மேல்தான் இரத்தம் தெளிக்கப்படுகிறது. இரத்தம் தான் நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக, நீதிமானாக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுக்கு மிருகங்களின் இரத்தம் தற்காலிகமான விடுதலையை கொண்டு வந்தது. ஆனால் நமக்கு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு பரிபூர்ணமான விடுதலையை கொண்டு வந்திருக்கிறது. அவருடைய பாடுகளினால், அவருடைய மரணத்தினால், அவருடைய பலியினால், அவருடைய இரத்தத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கிருபையை நாம் இழந்து விடக்கூடாது. நான் இருக்கிறது தேவ கிருபையே. நான் எல்லா அப்போஸ்தலரை காட்டிலும் அதிகமாக பிரயாசப்பட்டேன், நான் அல்ல, கிருபையே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இந்த கிருபையை நான் விருதாவாக்கவில்லை, நான் எல்லோரை காட்டிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேனே, அது தேவ கிருபை என்று கொண்டு வருகிறார். கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். பாவம், மரணம் என்ற இருளில் இருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். உலகம், மாம்சம் என்ற இருளில் இருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். மரணம் என்ற இருளில் இருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். ஜீவன் என்ற ஒளிக்குள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆனா இவை எல்லாம் எப்படி நடந்தது? ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே மரணம் வந்தது போல, ஒரே மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே எல்லோருக்குள்ளும் ஜீவன் வந்தது. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லோருக்குள்ளும் மரணம் வருகிறது என்று பவுல் கொண்டு வருகிறார். அதே போல ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே எல்லோருக்குள்ளும் ஜீவன் வந்தது. நம்முடைய உயர்வுக்கான பாதை எப்பொழுதும் முட்கள் நிறைந்த பாதையாக இருக்கிறது. நம்முடைய மேன்மைக்கான பாதை எப்பொழுதும் கடினமானதாகவே இருக்கிறது. அவமானங்கள், நிந்தைகள், பாடுகள் இவைகளை சகித்துதான் சிங்காசனத்துக்கு வந்திருக்கிறார்கள். முள் இல்லாதபடிக்கு, முட்களின் பாதையை கடக்காதபடிக்கு முடிசூட்டப்பட்டவர்கள் நிலை நிற்கவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடினமான முட்களின் பாதை இல்லாதபடிக்கு முடிசூட்டப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? அதுக்கு ஒரு உதாரணம் சவுல் தான். முள்ளான, கரடுமுரடான, பாடுகள் நிறைந்த ஒரு பாதையில் நடத்தாதபடிக்கு சுலபமாக அவன் ராஜாவாக மாற்றப்பட்டு விடுகிறான். தன் தகப்பனுடைய கழுதைகளை தேடி வந்தவன் இங்கு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்றப்பட்டான். அவனுடைய பாதை கடினமான பாதையின் வழியாக வரவில்லை. அவன் லகுவாக இந்த சிங்காசனத்துக்கு வந்துட்டான். நீங்கள் லகுவாக, சுலபமாக கிடைத்த வெற்றிகள், சுலபமாக கிடைத்த மேன்மை, காலத்துக்கு முன்பாக நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், இவைகள் எல்லாம் நிலை நிற்காதுன்றதை தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பாடுகள் நிறைந்த வாழ்க்கையாக தான் இருக்கிறது. ஆனால் அதை ஜெயிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கிறிஸ்து நம்மோடு இருப்பாரானால் நம்முடைய பாதை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் அது நம்மை ஒரு நாளும் தடை பண்ணாது, அது ஒரு நாளும் நம்மை சோர்ந்து போக பண்ணாது. சுலபமாக கிடைத்த சுதந்திரம், சுலபமாக கிடைத்த ஒரு மேன்மை, சிங்காசனம், அது அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டது. சவுளுடைய வாழ்க்கையில் அப்படித்தானே ஆச்சு. சவுளுடைய வாழ்க்கையிலே அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். வாயில் இருந்த தாழ்மை அவனுடைய வாழ்க்கையில் இல்லை. அவனுடைய வார்த்தையில் இருந்த தாழ்மை அவனுடைய வாழ்க்கையில் இல்லை. மேன்மையை அவன் விரும்பினான், அதான் விஷயம். தாழ்மையாக பேசினாலும் மேன்மையை அவன் விரும்பினான். இதை தேவன் சூழ்நிலைகளினால் அவர் வெளிப்படுத்தினார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைகள் அதை வெளிப்படுத்தக்கூடிய இடத்தில் இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் தாழ்மையாக பேசினாலும் கூட அவனுடைய வாழ்க்கையிலே மேன்மை இருந்தது, அவன் உள்ளான மனிதனில் பெருமை இருந்தது என்பது தேவன் அவனுடைய சூழ்நிலைகளினால் விளங்க பண்ணினார். தாவீதை
அங்கே தாவீது கோலியாத்தை வீழ்த்தி இஸ்ரவேலுக்கு ஜெயம் கொண்டு வந்திருக்கிறார். தேவன் தாவீதின் மூலமாக ஜெயம் கொண்டு வந்தார் என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். பொதுவாக அந்த கதையை சொல்லக்கூடிய இடத்துல, அந்த சம்பவத்தை சொல்லக்கூடிய இடத்துல கோலியாத்தை தான் முதன்மைப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் தான் இருக்கிறது. அங்கே கோலியாத்தை அல்ல, தாவீதை மேன்மையாக நாம் பார்க்க வேண்டும். தாவீதை கொண்டு இஸ்ரவேலுக்கு அவர் ஜெயத்தை கொண்டு வந்திருக்கிறார். அந்த சம்பவத்தை சொல்லும் பொழுதெல்லாம் எல்லோரும் கோலியாத்தை மேன்மைப்படுத்தி சொல்லக்கூடிய பழக்கம் வந்துவிட்டது. அது அல்ல. பிரச்சனைகளை பெரிதாக பார்க்கக்கூடாது. நம்மோடு இருக்கிற தேவன் நம்முடைய பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர், நம்முடைய குறைகளை காட்டிலும் பெரியவர், நம்முடைய பலத்தை காட்டிலும் அவருடைய பலம் பெரியது என்பதை நாம் பார்த்தால்தான் நாம் ஜெயம் கொள்ள முடியும். இந்த சவுல் சுலபமாக இந்த சிங்காசனத்துக்கு வந்ததினால் அதை காத்துக்கொள்ளக்கூடிய ஜாக்கிரதையை காட்டிலும் அதை காத்துக்கொள்ளக்கூடிய இடத்திலே தந்திரங்களை அவன் செய்தான். தேவனுக்கு கீழ்ப்படிந்து தன் சிங்காசனத்தை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பது இல்லாதபடிக்கு அவன் தாவீதை கொன்று அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நினைக்கிறான். தன் சிங்காசனத்தை நிலைநிறுத்தும்படியாக அவன் மாயமான காரியங்களை செய்கிறான். அமலேக்கின் ராஜாவை வெட்டவில்லை, காத்திருக்க சொன்னால் காத்திருக்கவில்லை. காத்திருக்கக்கூடிய இடத்திலே அவன் துணிந்தான். ஏன் துணிந்தான்? ஏன் அந்த துணிகரம் அவனுக்கு வந்தது? அவனுக்கு தன்னுடைய ஸ்தானம் தான் முக்கியம், அவன் பொசிஷன் முக்கியம், ஜனங்க முக்கியம். ஜனங்களுடைய மனம் அங்கே வலுவி போகிறது. சத்துருக்கள் நெருங்கி வருகிறார்கள். என் சிங்காசனத்தை நான் காப்பாற்ற வேண்டும், இதை தான் நினைத்தானே தவிர இஸ்ரவேலின் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், இஸ்ரவேல் தேவனுடைய ஜனம் தோற்கக்கூடாது என்பதெல்லாம் அவன் நினைத்திருந்தால் ஜெயம் தந்திருப்பார். அதை நினைத்திருந்தானால் தேவனுடைய வார்த்தைகளை அவன் மதித்திருப்பான். தேவனுடைய வார்த்தை நேரடியாக அவனுக்கு வரவில்லை, அது சாமுவேல் என்னும் ஏற்படுத்தப்பட்ட மனிதனால் வந்திருக்கிறது. தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய கோட்பாடு என்ன? தேவன் உனக்கு தலைமையாக நியமிக்கப்பட்ட மனிதனுடைய கோட்பாட்டின்படி, சொல்லின்படி நீ காத்திருந்திருக்க வேண்டும். அவன் காத்திருக்கவில்லை. தன் சிங்காசனத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தான் அவனுக்கு இருந்தது. அதனால சாமுவேல்டே சொல்றான், நீ வருவதற்கு தாமதித்ததினாலே நான் துணிந்து பலியிட்டேன். வேதம் எப்பொழுதும் ஒரு ஒழுங்கு முறைமைக்கு உட்பட்டு இருக்கிறது, புரோட்டோகால் இருக்கு. அதை மீறி தனக்கு அடாத காரியத்தில் தலையிடக்கூடாது. இவன் ராஜாவின் அபிஷேகம் பெற்றவன் துணிந்து போய் ஆசாரிய அபிஷேகத்துக்குரிய காரியத்தை செய்கிறான். ரெண்டும் இங்கு தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலம் அது. ராஜாங்கம் தனியாக இயங்குகிறது, ஆசாரியத்துவம் தனியாக இயங்குகிறது. ஆனால் இங்கே இவன் ஆசாரியன் அல்ல, ஆனாலும் துணிந்து இதை செய்தான். அமலேக்கை வெட்டினாலும் அங்கே அதை செய்யவில்லை. பொருளாசையின் மேல் அவன் மனம் போனது. அவன் பொருளாசையினால் அங்கே மேன்மையானதை பிடித்துக் கொள்கிறான். இம்மைக்காக கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையா இருக்கக்கூடியவர்கள் மிகவும் பரிதபிக்கப்பட்டவர்கள். இவனுடைய நிலைமை மிகவும் பரிதபிக்கக்கூடிய இடத்துக்கு போக காரணம் என்ன? அங்கே தேவன் சொன்னதை செய்வதற்கு பதிலாக பொருளாசை அவனுக்கு வந்தது. அங்கு இருந்த மேன்மையானவைகளில் முதன்மையான 2 தரமுள்ளவைகளை அவன் எடுத்து வைத்துக் கொள்ளுகிறான். இதுதான் விஷயம். The first is holy and that to be God. அது தேவனுக்குரியது. முதன்மையானவைகள் எல்லாம் பரிசுத்தம் உள்ளவைகள், அவைகள் தேவனுக்குரியவைகள். ஆனா இங்கே அமலேக்கின் விஷயத்துல எல்லாவற்றையும் அழிக்க சொல்லிவிட்டார், அதில் எடுக்கவே சொல்ல. ஆய்க்கு எதிராக போன போது முதன்மையானவைகளை எடுத்து ஒழித்து வைத்துக் கொண்டான் ஆகான். அது தேவனுக்குரியது. அங்கே கொள்ளையில் முதன்மையானவைகளை, மேன்மையானவைகளை தேவனுக்கென்று வைக்க சொல்லுகிறார். அதில் களவு செய்தவன் தான் அங்கே மன்னிக்கப்படாதபடிக்கு. தேவனுடைய இதை எடுப்பவனுக்கு மன்னிப்பு இல்லை. தேவனுடைய மகிமையை நாம் எடுக்கக்கூடாது. தேவனுக்கு முதன்மையான காரியங்களை நாம் கொடுக்க வேண்டும். முதன்மையான காரியங்கள் நமக்கென்று நாம் வைத்துக் கொண்டால் நாம் சபிக்கப்பட்டு போய்விடுவோம். அதுக்கு ஆகான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறான். இங்கே முற்றிலும் அதம் பண்ண சொல்லிவிட்டார். இதில் மேன்மையானவைகளை, முதன்மையானவைகளை எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அவனுடைய மனது பொருளாசையின் மேல் போனது. கடவுளை விட இரக்கமான ஆளுங்க அமலேக்கு ராஜாவுக்கு இரக்கம் காண்பிக்கிறான். தெய்வீக சட்டம் இல்லாதபடிக்கு ஒரு இரக்கம் நாம் காண்பிக்க கூடாது.
அங்கே இஸ்ரவேலின் ராஜாக்களும் யூதா ராஜாக்களும் சேரக்கூடாது என்ற சட்டம் இருக்கும் பொழுது, யூதாவின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவோடு சேர்ந்து யுத்தத்துக்கு போய் திரும்பி வரும் பொழுதுதான் தீர்க்கதரிசிகள் புத்திரன் ஒருவன் வந்து சொல்லுகிறான், நீ தேவன் பகைக்கிறவனை நேசிக்கலாமா? தேவன் நேசிக்கிறவர்களை நேசிக்கவும் தேவன் பகைக்கிறவர்களை விட்டு விலகவும் கூடிய சட்டம் வேதம் சொல்லுகிறது. அன்பு என்பது வேறு, ஐக்கியம் என்பது வேறு. தேவன் பகைக்கிறவனோடு ஐக்கியம் வைக்கக்கூடாது என்ற சட்டம் இருக்கிறது. நீங்கள் அப்படி வேறு பெறுகிறதுனால் உங்களுக்கு துன்பம் வருகிறதா? அது மகிமைக்காக வருகிறது, அது மேன்மைக்காக வருகிறது, அது தேவனுக்கான வைராக்கியத்துக்கான பலனை நமக்கு கொடுக்கும் என்பதில் நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இந்த துன்பத்தின் பாதைகள், சோதனையின் பாதைகள், அங்கே இக்கட்டுகள் நமக்கு ஏன் தேவன் அனுமதிக்கிறார்? நம்முடைய விசுவாசம் பலப்படுகிறது, நமக்கு தேவனோடு உள்ள உறவு பலப்படும்படியாக, நம்மளோட நித்திய மகிமையை, மேன்மையான ஒரு சுதந்திரத்தை நாம் அடைந்து கொள்வதற்காக. இதற்கு எடுத்துக்காட்டாக யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்கள். யோசேப்பின் வாழ்க்கையில அவனுடைய தகப்பன் அவனுக்கு மேன்மையை தந்திருந்தான். அது எழுத்தின்படியான மேன்மைதான். அந்த மேன்மை அவர்களுடைய குடும்பத்துக்குள் மாத்திரம்தான் அவனுக்கு இருந்தது. ஆனால் அவனை குறித்த தெய்வீக திட்டம் என்ன? அவன் எகிப்தில் மேன்மையான ஒரு இடத்துக்கு வர வேண்டும். அங்கே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற முற்பிதாக்களுடைய சந்ததிகள் அங்கே ஜீவரட்சண்யம் பெற வேண்டும். இதெல்லாம் தெய்வீக திட்டம். இங்கே அப்பா வீட்டில் அவனுக்கு என்ன எல்லாம் இருக்கு. அவன் தகப்பனுக்கு பிரியமானவனாக இருக்கிறான். பலவர்ணமான அங்கி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவன் மகிழ்ந்து அங்கேயே இருந்திருந்தான். ஆனால் இப்படி ஒரு மேன்மை வந்திருக்குமா? தேவன் அவனை மேன்மைக்கு நேராக நடத்துகிறார். அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனை பகைக்கிறார்கள். அவனை தூக்கி குழியிலே போட்டார்கள், அங்கே அவனை கொல்லும்படியாக. அங்கிருந்து அவனை அடிமையாக விற்று போட்டார்கள். யோசேப்புக்கு அங்கே அடிமையாக விற்கப்பட்ட இடத்திலும் அவன் எல்லா விதமான காரியத்திலும் தேவன் அவனோடு இருந்ததினாலே மேன்மை வந்தாலும் கூட அவனுடைய பாடுகளோ சோதனைகளோ அங்கே முடிவடையவில்லை. போத்திபாரின் வீட்டிலும் அங்கே அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்கு போகிறான். சிறைச்சாலையிலும் அவனுக்கு மேன்மை வரக்கூடிய இடத்திலே அவர் நடத்தின வழி என்ன? அவன் மறக்கப்பட்ட வருடங்கள் இருக்கிறது. அவனுடைய பாடுகளின் ஆண்டுகள், அவன் மறக்கப்பட்ட வருடங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அவனுடைய துக்கங்கள் எல்லாம் நீக்கப்படுவதற்கு 13 ஆண்டுகள் எடுத்தது. 17 வயதில் கொண்டு போகப்பட்டவன் 30வது வயதில் தான் உயர்த்தப்படுகிறான். 13 ஆண்டுகள் தொடர்ச்சியான பாடுகள். அதை குறித்து சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? ஒரு மனிதன் அடிமையாக விற்கப்பட்டான். அவன் கைகளும் கால்களும் விலங்கிடப்பட்டிருந்தது. அவனுடைய ஜீவன் இரும்பு கூட்டுக்குள் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் காலம் நிறைவேறும் வரைக்கும், அவனை தேவன் உயர்வுக்கு கொண்டு வரும் வரைக்கும் தேவனுடைய வசனம் அவனை புடமிட்டது. தேவனோடு தனக்குள்ள உறவை அவன் சரியாக காத்துக் கொள்ளுகிறான். சகோதரர்களால் அவன் கொல்லப்படும்படியாக எத்தனிக்கப்பட்ட போதும் அவன் தேவனுக்கு எதிராக ஒன்றும் பேசவில்லை, தன் சகோதரருக்கு எதிராக ஒன்றும் பேசவில்லை. அவன் அடிமையாக விற்கப்பட்டு போன இடத்தில் அங்கே அவன் செய்யாத குற்றங்கள் அவன் மேல் சுமத்தப்பட்டு அவன் சிறைச்சாலைக்கு போகும்போதும் அவன் அசைந்து விடவில்லை. ஏனென்றால் அவனுக்கு கடவுளோடு இருந்த உறவு சரியாக இருந்தது. வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லும் பொழுது இது எழுதப்படும் பொழுது அங்கே எழுத்தின்படியான நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. தன் தகப்பனுடைய காரியங்களை தன் தகப்பன் தனக்கு சொன்னவைகளில் அவன் உத்தமமாக நிற்கிறான். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்களே. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகொடான். பரியாசக்காரன் கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகொடான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானமுள்ள மகன் தான் மகனாக கருதப்படுகிறான். பரியாசக்காரன் மகனாக கருதப்படுவதில்லை. அவன் மகனாக பிறந்திருந்தாலும் கூட அவனுக்கு அந்த சுபாவம் மாறவில்லை என்றால் அவன் மகனாக கருதப்படுவதில்லை. அதுதான் விஷயம். அப்ப யோசேப்புடைய காலத்திலே நியாயப்பிரமாணம் எழுதி கொடுக்கப்படவில்லை.
ஆனால் வாய்வழியான பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. பிதாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அதை போதித்து வந்தார்கள். தன் தகப்பனுடைய வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகள் என்று அவன் உறுதிப்படுத்தி கொண்டான். அவனுடைய பாடுகளிலே, அவனுடைய சோதனைகளிலே, அவனுடைய கடினமான இருள் சூழ்ந்த அந்த வழிகளிலே, அந்த பாதையிலே அவனுடைய தகப்பன் சொன்ன வார்த்தையின் வெளிச்சத்தில் அவன் நடக்க பழகி கொண்டான். அதை தான் சங்கீதக்காரன் 104 சங்கீதத்திலே அவருடைய வார்த்தை அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை விடுதலையாக்கினான். யோசித்து பாருங்கள், இவன் உதவி செய்த ஒரு மனிதன் 2 வருடம் இவனை மறந்து விட்டான். இப்ப இவன் நிமித்தம் தான் அங்கே சொப்பனம் வருகிறது. இவன் விடுதலையாக்கப்படும்படியாக தான் அங்கே பஞ்சம் வருகிறது. இங்கே யாக்கோபின் குடும்பம் காக்கப்படும்படியாக தான் உலகத்தில் அந்த பஞ்சம் அனுமதிக்கப்பட்டது. யோசேப்புடைய உயர்வு அந்த பஞ்சத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க, பூமியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அத்தனைகளும் ஒருவேளை எதிர்மறையா தெரியலாம், நெகட்டிவா தெரியலாம், சாதகம் இல்லாதது போல் தெரியலாம். ஆனால் இவை எல்லாம் தேவ ஜனத்துக்காக தான் தேவன் அனுமதிக்கிறார், செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். தேவன் இல்லாதபடிக்கு இந்த பூமியிலே ஒன்றும் நடக்காது. அவருடைய மரணத்துக்கு பின்பாக விழுந்து போன வல்லமைகள் இங்கே தேவ ஜனத்தின் மேல் அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களுக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாது. சரியாக நாம் தேவனோடு இருப்போம். ஆனால் நம்முடைய கடினமான பாதைகள் நம்மை மகிமைக்கு நேராக நடத்தக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஆனால் அது முழுவதும் ஆவிக்குரிய ரீதியிலே இருக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய மாம்சத்தினால் நாம் இழுப்புண்டு நாம் போனால் அந்த சோதனைக்கு நாம் தான் உத்தரவாதம். அது தேவன் அனுமதிப்பாரானால் தேவன் அந்த சூழ்நிலைகளை மாற்றி மகிமைக்கு கொண்டு வருவார். 13 வருடங்களுக்கு பின்பு இந்த யோசேப்பு உயர்த்தப்படுகிறான். 13 வருடங்கள் அவனுடைய சோதனைகள் மாற்றப்படுகிறது. அவன் சிங்காசனத்துக்கு நேராக கொண்டு வரப்படுகிறான். யோசேப்பு பார்வோனின் அரண்மனைக்குள் நுழைந்த போது அவனுடைய இருதயத்தில் எந்த கசப்பும் இருக்கவில்லை. அதெல்லாம் தேவன் மாற்றி இருந்தார். அவன் அஸ்னாத்தை மணந்த பின்பு அவனுக்கு பிறந்த முதல் பிள்ளைக்கு அதனால்தான் அவன் அப்படி பேரிடுகிறான். என் தகப்பன் வீட்டையும் எனக்கு நடந்த எல்லாவற்றையும் தேவன் மறக்க பண்ணினார். மனாசே என்று பெயரிடுகிறான். அவனுடைய எல்லா துன்பமும் மாற்றப்படுகிறது. அதனாலதான் அவன் தைரியமாக சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவன் அதை நன்மையாக மாற்றி தந்தார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் சிறைச்சாலைகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அந்த இருள் நிறைந்த குழிகள், மரண பாதைகள், அது நம்மை மகிமைக்கு நேராக கொண்டு வரும்படியாக நாம் நம்முடைய பாதைகளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய பாடுகளிலே நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளிலே நாம் தெய்வீக ரீதியிலே நாம் முடிவுகளை தேட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய காரியங்களை நாம் ஆவிக்குரிய ரீதியிலே ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். வேத வசனத்தின் வெளிச்சத்திலும் பரிசுத்த ஆவியின் துணையோடும் நாம் நம்முடைய வாழ்க்கையின் முடிவுகளை எடுப்போமானால் அதுதான் சரியா இருக்கும். பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாதபடிக்கு வேதத்தை நீங்கள் எத்தனை முறை படித்தாலும் நீங்கள் படித்த எஃபெக்ட் தான் இருக்குமே தவிர அது உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய போகிறதில்லை. ரெண்டும் வேணும். நான் சொன்ன வசனமே ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவியும் ஜீவனும் வந்துவிட்டது. இந்த ஜீவன் பரிபூரணப்படுவதற்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேண்டியதாக இருக்கிறது. தேவன் தம்முடைய அன்பை பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்முடைய இருதயங்களை ஊற்றி இருக்கிறார். இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. யோசேப்புடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்ன வசனம் அவனை புடமிட்டது. அவன் பாடுகளிலே, அவனுடைய சோதனைகளிலே, தன் சொந்த சகோதரரே அவனுக்கு சத்துருக்களாக மாறின போதும் அவன் உண்மையாக இருந்த வீட்டிலே அவன் அங்கே உண்மைக்கு எதிராக அவன் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்கு போன போதும் எல்லா இடத்திலும் தேவன் அவனோடு இருந்தார். தேவன் சொன்ன வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டது. அவன் உயர்வு தேவனால் வரும் என்று நம்பி இருந்தான். ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு அவனை ஆயத்தமாக்கினார். யாக்கோபின் குடும்பம் ஜீவரட்சணையப்படுவதற்காக தேவன் அவனை உயர்த்தும்படியாக சித்தம் கொண்டிருந்தார். அவனை அங்கே எகிப்துக்கு தகப்பனாக மாற்றினார். பார்வோனுக்கு மேன்மையாக அவன் கொண்டு வரப்படுகிறான். அங்கே எகிப்தியர்களுக்கு எபிரேயர்கள் அருவருப்பானவர்கள், மந்தை மேய்க்கிறவர்கள் அருவருப்பானவர்கள்.
இந்த அருவருப்போடு இவன் இந்த ஆளுகைக்கு வருவதை எகிப்தியர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் எகிப்தியர்களுக்கு அவர்களுடைய ஆசாரியர்கள் மேன்மையானவர்கள். அதனாலதான் ஓன் பட்டணத்து ஆசாரியனுடைய மகளை இவனுக்கு திருமணம் முடித்து இவனை மேன்மையான இடத்துக்கு கொண்டு வருகிறான் பார்வோன். இதெல்லாம் தேவன் செய்த செயலாக இருக்கிறது. அவனை மேன்மைப்படுத்தும்படியாக தேவன் வைத்திருந்தார். ஆனால் அந்த மேன்மைக்கான பாதை எப்படி இருந்தது? கரடுமுரடான, முட்கள் நிறைந்த, இருள் நிறைந்த, மரணமும் அவனுக்கு பாடுகளும் நிறைந்த பாதையின் வழியாக தான் அவன் இந்த சிங்காசனத்துக்கு கொண்டு வரப்பட்டான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில சிறைச்சாலைகளோ, பாடுகளோ, துன்பங்களோ, எதிரிகளோ, அவருடைய வசை சொற்களோ நமக்கு எதிராக வரும் பொழுது நாம் எதை நினைக்க வேண்டும்? தேவன் நமக்கு உயர்வை வைத்திருக்கிறார் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அதனால்தான் பவுல் சொல்றார், இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல, நாம் தேவனுடைய மகிமையை அடைந்து கொள்ள போகிறோம். இந்த முள் நிறைந்த பாதை எதனால் வந்தது? மகிமையில் வைக்கப்பட்ட மனிதன் சாபத்துக்குள்ளாக போனதினாலே இந்த பூமி அவனுக்கு முள்ளும் குறுக்கும் விளைய செய்தது. ஆனால் இந்த சாபமாகிய முல்லை கிறிஸ்து தன்னிலே ஏற்றுக்கொண்டு நமக்கு அந்த மகிமையை மீட்டு கொடுத்திருக்கிறார். இதற்கு உதாரணமாக தான் நாம் யோசேப்பை கொண்டு வருகிறோம். இதற்கு உதாரணமாக தான் நாம் தாவீதை கொண்டு வருகிறோம். தாவீதின் வாழ்க்கையை பாருங்க. அவன் அபிஷேகம் பண்ணப்படும் போது அவன் சின்ன வாலிப பையன். ஆனால் அவன் உயர்வை அடைவதற்கு பல வருடங்கள் அவன் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. அவன் தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறான். கொஞ்சம் மாடுகளை மேய்க்கும்படியாக அவன் அங்கே பணிக்கப்பட்டிருக்கிறான். வேலை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் வீட்டிலே அங்க பாருங்க, தேசத்திலேயே மிகப்பெரிய தீர்க்கதரிசி அவன் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அவன் வீட்டிலே அசனம், அங்கே பந்தி நடக்கிறது, விருந்து நடக்கிறது. இவன் அழைக்கப்படவில்லை. மனிதர்களால் மறக்கப்பட்ட நிலையில் இருக்கிறான் தாவீது. தன் சொந்த குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட இடத்தில் இருக்கிறான். அவருடைய அண்ணன்மாரெல்லாம் பராக்கிரமசாலிகள், அவர்கள் தான் சிங்காசனத்துக்கு வருவார்கள் என்பது அங்கே அவன் தகப்பனுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் சாமுவேலும் அப்படிதான் நினைக்கிறாரு. அது தேவனுடைய திட்டம் அல்ல, அது அல்ல. நீங்கள் முகத்தை பார்க்கிறீர்கள், நானும் இருதயத்தை பார்க்கிறேன். கர்த்தாவே, இவனா? சாமுவேல் கேட்கிறார், இவனா? அழகுள்ளவன், நல்ல மேனி எல்லாம் இருக்கிறது, ஆனால் இவனா? நீ முகத்தை பார்க்கிறாய், நான் இருதயத்தை பார்க்கிறேன். இந்த தாவீது காத்திருக்க வேண்டிய வருடங்கள் பல இருக்கிறது. அங்கே தேவனுக்காக அவன் செய்த கிரியைகளை சாட்சியிடுவதற்கு யாரும் இல்லாத போதே தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே செய்து காட்டி இருக்கிறார். ஒருவனை சிங்கத்தை கொன்றேன், கரடியும் கொன்றேன், இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருக்கிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் பாடு நிறைந்த பகுதியில் தான் அவன் வாழ்க்கை இருக்கிறது. அவனுடைய கொஞ்சம் ஆடுகளை அவன் காப்பாற்றுவதில் எத்தனை உண்மையாக இருக்கிறான் என்பதை தேவன் பார்க்கிறார். அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லப்படுகிறான். அவன் கொஞ்சத்தின் மேல் உண்மையுள்ளவனாக இருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியாக மாற்றுவார். தன் தகப்பனுடைய கொஞ்சம் ஆடுகளின் மேல் உண்மையுள்ளவனாக இருந்தான். தன் ஜீவனையும் எண்ணாதபடிக்கு சிங்கத்தையும் கரடியும் எதிர்கொண்டிருக்கிறான். தேவ பலத்தினாலே தேவன் மேல் வைத்த விசுவாசத்தின் அந்த கிரியையை காண்பித்தான். கிரியையில காண்பித்தான் விசுவாசத்தை. ஒரு ஆடுதானே போயிட்டு போதுன்னு ஒளிஞ்சுக்கல. நம்ம உயிர் தானே முக்கியம்னு இல்லை. You got the exact heart like God. தேவன் எப்படி நமக்கு தகப்பனாக, மெய்ப்பனாக, நம்மை மந்தையாக காக்கக்கூடிய இடத்திலே, போஷிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரோ அதே போலவே இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதற்கு அவன் பயிற்றுவிக்கப்படப்பட்ட இடம் எது? கம்ஃபர்டபுள் ஜோன் இல்லை. சுகமாக இருந்த பகுதிகளிலே அவன் பயிற்றுவிக்கப்படவில்லை. காடுகளிலே, வனாந்தரமான இடங்களிலே அவன் இருந்து பழகி இருக்கிறான். தன் ஆடுகளோடு தன் நேரத்தை செலவிட்டிருக்கிறான். தேவனோடும் அவன் இருந்திருக்கிறான். தன் வேலையிலும் உத்தமமாக இருந்திருக்கிறான், தேவனோடும் உத்தமமாக இருந்திருக்கிறான். சிலர் ஆடு பின்னாடியே போயிடக்கூடாது. வேலையை தலையில் தூக்கி நம்ம காணாமல் போயிடக்கூடாது. ரெண்டுமே முக்கியம். தேவனோடு நாம் சரியாக இருந்து வேலையிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும். வேலையோடு சரியாக இருக்கிறது இல்லை. இவன் ரெண்டையும் சரிசமமாக வைத்திருந்தான். அதனால தான் மந்தைகளின் பின்னால் போன அவனை
தன்னுடைய சொந்த ஜனமாகிய முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அவனை உயர்த்தினார். அவன் குறுக்கு வழியிலே அந்த சிங்காசனத்தை அடைந்து விட அவன் நினைக்கவில்லை இல்லையா? கோலியாத்தை அவன் வென்றான், மேன்மை வந்தது. இஸ்ரவேலின் ஸ்திரீகள் பாடுகிறாங்க இல்லையா? இஸ்ரவேலின் ஸ்திரீகள் பாடினது சவுலால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. சிங்காசனம் மட்டும்தான் இருக்கு, அதையும் அவனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். கோபம் வந்து விட்டது. தன் சிங்காசனத்தை தன் அரசியலால், தன் புயபலத்தால் தன்னுடைய சந்ததிக்கு வைத்து போக வேண்டும் என்று நினைத்தான். முடிவென்ன? அவனோடு சேர்ந்து அவனுடைய குமாரரும் மரித்து போனார்கள். அதான் முடிவு. இவனை கொல்ல வேண்டும் என்று இருக்கிறான். ஒரு நல்ல மாதப்பிறப்புக்கு முந்தின நாள் மாலையிலே அவர்கள் புசித்து கொண்டிருக்கிறார்கள். தாவீது வரல. மேஜையிலே தாவீது இல்லைன்னு கேட்கிறாரு. எங்க அவன் அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்கான்னு யோனத்தான் சொன்னதுதான் மிச்சம். யோனத்தானை தகாத வார்த்தைகளால் திட்டுகிறான். அவ்வளவு கோபம் அவனுக்கு இருக்கிறது. ஏற்படுத்தப்பட்ட மனிதர்கள் அந்த ஸ்தானத்தை காப்பதற்காக எதையும் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். அதை நாம் செய்யக்கூடாது. நம்முடைய உயர்வு, நமக்கான மகிமை, நமக்கான ஜெயம் தேவன் தான் தர வேண்டும். பல முறை தேவன் சவுலை அவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார். அவனை கொன்று எடுத்திருக்கலாம். ஆனால் அதற்கானவன் அவன் அல்ல. தேவன் அபிஷேகம் பண்ணினவன் மேல் நான் என் கை போடுகிறது இல்லை என்று சரியாக இருக்கிறான். நமக்கு ஆவிக்குரிய ரீதியிலே ஏற்படுத்தப்பட்ட தலைமை, அது ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு சரியில்லாததை செய்தாலும் கூட அவர்கள் மேல் கை போடுவதற்கு நமக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. அது ஏனென்றால் தேவனால் அவர்கள் நமக்கு மேல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏற்படுத்தப்பட்ட எல்லா அதிகாரங்களும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்தவர்களாக மேலான அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். அவர்களை விசாரிக்கக்கூடிய, அவர்களை நியாயம் தீர்க்கக்கூடிய, அவர்களுக்கு சரி செய்யக்கூடிய பகுதி என்பது தேவனிடத்தில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் ஒரு நாளும் துணிந்து சவுலின் மேல் கை போடவில்லை. அதான் விஷயம். அவனுக்கு எத்தனையோ சந்தர்ப்பத்தை தந்தார். கூட இருக்கிறவரே சொல்றார், இன்றைக்கு உடைய சத்ருவாகிய சவுல் நம்முடைய கையில கொடுத்தார் அப்படின்னு பக்கத்துல இருக்கவன் எப்பவும் ஏற்றி விட தான் செய்வான். நம்ம தான் ஜாக்கிரதையா இருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அவனுடைய வனாந்தரத்தின் பாடுகள், சவுல் பாருங்க, 1 சாமுவேல் 27 என்றைக்காவது ஒரு நாளிலே இவன் கையிலே மடிவது நிச்சயம் என்று தன்னை நிச்சயித்து விட்டான். ஆனால் தேவன் அவனுக்கு சரியான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்தார். அவனுடைய சால்வையின் நுனியை ஒரு முறை அறுத்து கொண்டு போனான். இன்னொரு முறை அவன் பக்கத்தில் இருந்த சொம்பையும் ஈட்டியும் கொண்டு போய் விட்டான். அப்னேரை நோக்கி கூக்குரல் இடுகிறான். அப்னேரே, இஸ்ரவேலின் பலவான்களே, உங்கள் ராஜாவை காக்க மறந்தது என்ன? இன்றைக்கு ராஜாவின் ஜீவன் என் பார்வைக்கு அருமையாக இருந்தது போல என் ஜீவன் தேவனுடைய பார்வைக்கு அருமையாக இருக்கும். அப்படின்னா என்ன? நான் அநீதி செய்யவில்லை, நான் தேவனுடைய கட்டளைகளை மீறி நடக்கவில்லை, நான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் மேல் கை போடவில்லை. அவரை இன்றைக்கும் நான் தலைமையாக மதிக்கிறேன். அவர் சரியில்லை தான், அவர் தேவனுக்கு எதிராக போனது மெய்தான். ஆனால் நான் அவரை குறித்து பேசுவதில்லை, நான் அவர் மேல் கை போடுவதில்லை. ஏனென்றால் அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லுகிறார். நாபாலுக்கு இவன் நன்மை செய்தான். சவுலுக்கு பயந்து ஒளித்து கொண்டிருந்த காலத்திலே வனாந்தரத்திலும் குகைகளிலும் இவர்கள் இருந்தபோது, காடுகளிலும் இருந்தபோது நாபாலுடைய மந்தை மேய்ப்பரை இவன் அரவணைத்திருக்கிறான், பாதுகாத்திருக்கிறான், நன்மை செய்திருக்கிறான். இப்பொழுது அவனிடத்தில் ஒரு நன்மை கேட்கிறான். அதுக்கு நாபாலுடைய பதில் என்ன? தங்கள் எஜமான்களை விட்டு, தன் தகப்பன்களை விட்டு ஓடிப்போன எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் என்று அவனை பேசினான். முடிவு என்ன? அவன் நாபால்
அவன் பேர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். சொன்னது யார்? அவனுடைய மனைவி. அவள் அழகு மிகுந்த அறிவுள்ள ஒரு ஸ்திரீ. ஒரே வார்த்தை, இவனுடைய கை இரத்தக்கரை படாதபடிக்கு தடுத்து விட்டால் அவனை தன் கணவன், அவன் நீதிமான் அல்ல, அவனை தேவன் அடிக்கும்படி அவருக்கு இடம் கொடுத்தார். ரெண்டையும் அவன் செய்திருக்கிறார். தாவீதின் கரத்திலே நாபாலின் இரத்தப்பழி இல்லை. தேவன் நாபாலை அடிப்பதற்கும் இவன் நாபாலை கொல்லாமல் இருப்பதற்கும் நடுவே அபிகையால் இருக்கிறாள். ஞானமுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். நீர் தேவனுடைய யுத்தத்தை செய்கிறவராமே. அப்படின்னா என்ன? நீர் சட்டத்தை மீறி புரட்சி செய்கிறவர் அல்ல. யூ ஆர் நாட் ரெபல். நீர் தேவனுடைய யுத்தத்தை செய்கிறவராமே. அதான் சொல்றான். இவ்வளவு பாடுகளை மீறிதான் தாவீது சிங்காசனத்துக்கு வருகிறான். அவன் வாழ்க்கையிலும் குறைபாடு இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் தேவன் அவனை என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்ல காரணம் என்ன? நாத்தான் சொல்லும் போதும் தன்னை தாழ்த்தினான். பாவம் என்று சுட்டிக்காட்டப்பட்ட போதெல்லாம் தன்னை தாழ்த்தினான். தன்னை தேவனோடு சரி செய்து கொள்ளும்படியாக தன்னை தாழ்த்தினான். 51ஆம் சங்கீதத்தை வாசித்து பார்த்திருக்கிறோம் எத்தனையோ முறை. அது சரியாக அவனுடைய இருதயத்தை பிரதிபலிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது. தேவன் அவனுக்கு ஒரு சுத்த இருதயத்தை சிருஷ்டித்து கொடுத்தார். மீண்டும் தன்னோடு அவனை சரி செய்து வைத்துக் கொண்டார். அவனுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொன்னார். ஆனால் அந்த சிங்காசனத்தின் பாதை எப்படிப்பட்டது? மிகவும் கடினமான பாதை. பல வருடங்கள் தாண்டி அவன் குமாரரே அவனுக்கு எதிராக எழும்பினார்கள். அப்சலோம் அவனுக்கு இழைத்த கொடுமை கொஞ்சம் நஞ்சம் அல்ல. தாவீதின் சத்துருக்களும் அப்படிப்பட்ட கொடுமையை அவனுக்கு செய்வதற்கு துணிந்ததில்லை. ஆனாலும் அப்சலோமுக்கு அவன் இரக்கம் காண்பித்தான். தெய்வீக சுபாவம் அவனுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தது. தனக்கு எதிராக தன் சிங்காசனத்தையும் தன்னை அவமானப்படுத்தினதையும் எண்ணாதபடிக்கு, தன் சிங்காசனத்தை அவன் எடுத்துக்கொண்டதையும் தன்னை அவமானப்படுத்தினதையும் எண்ணாதபடிக்கு அந்த அப்சலோமுக்காக அவன் கதறி அழுதான். அப்சலோமே, என் குமாரனே, உனக்கு பதிலாக நான் மரித்திருந்தால் நலமாயிருக்கும் என்ற வார்த்தைகள் கிறிஸ்துவின் தன்மைகள் தாவீதில் இருந்ததை காண்பிக்கிறது. தாவீது கிறிஸ்துவை பிரதிபலித்தான். இரத்த பிரியனே அப்படிங்கிறார் ஒருத்தர். அவன் நடந்து போகும்போது, சீமை இரத்த பிரியனே. ஏன்னா அவருக்கு கோத்திர வைராக்கியம். எங்க கோத்திரத்துல ஒரு ராஜா, ராஜா வந்தாரு. நாங்க தான் இந்த மண்ணுல வந்து பிறந்தவங்க. பெஞ்சமின் தானே வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்குள்ள வந்து பிறந்தவன். அவன் பெஞ்சமின்ன்றதுனால தான் சவுலை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. பராக்கிரமசாலி ஏத்துக்கிட்டாங்க. அளவுள்ளவன் ஏற்றுக்கொண்டாங்க. இதை நீ மீறி வந்தாயே, இரத்த பிரியனே. சவுலை கொண்டது இவனா? சவுல் கொல்லப்பட்ட போது இந்த சிமே எங்க இருந்தா? பெலிஸ்தர் இடத்திலோ அமலேக்கியர் இடத்திலோ வைராக்கியம் காட்டாத இந்த அமலேக் இடத்திலோ பெலிஸ்தர் இடத்திலோ வைராக்கியம் காட்டாத இந்த சிமேயி தாவீதின் இடத்தில் காண்பிக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். நாம் நன்மை செய்வதற்கு எத்தனைத்தாலும் அவருடைய கோபங்களை நம்மிடத்தில் காட்டுபவர்கள் நம்மை சுற்றி நிறைந்துதான் இருப்பார்கள். ஆனால் நம்முடைய கண்கள் தேவன் மேல் இருக்க வேண்டும். சிமே இவனை தூசிக்கிறான். இரத்த பிரியனே. கல்களை தூக்கி அடிக்கிறான். மண்ணை வாரி இறைக்கிறான். யோவாபு கேட்கிறார், இந்த நாயை ஒரே வெட்டு வெட்டட்டுமா? தாவீதுடைய பதில் என்ன? தேவன் அனுமதிக்காதபடி நம்ம மேல அவன் கை போட முடியுமா? இதே சிமேயி திரும்பி வரும்பொழுது எதிர்கொண்டு போகிறான். அவனை மன்னித்தான் தாவீது. ஆனால் இவன் திருந்த மாட்டான் அப்படிங்கிறத வைத்துதான் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு அவன் ஆலோசனை சொல்லி போகிறான். இவர்களெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு. ஒரு அப்சலோம் தானா? அதோனியா இருக்கிறார். அப்பா கொஞ்சம் சிக்கானவொன்னு அவரே போய் உட்காந்து நான் தான் ராஜான்னு சொல்லிட்டார். அவரை ராஜான்னு ஒரு ஆள் சொன்னதா எங்கேயும் எழுதலை. அவர் தான் தன்னைத்தானே ராஜா என்று சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் தேவன் வைக்காத இடத்தில் நம்ம உயர்த்தி விழுந்து போனவர்கள்.
தேவனுடைய சித்தமில்லாதபடிக்கு தங்களை தாங்களே உயர்த்தி கொள்ள விரும்பியவர்கள், தங்களை எண்ணுவதற்கு மேலாக தங்களை எண்ணி விழுந்து போனவர்கள். நம்முடைய வாழ்க்கையின் பாதையில நாம உயர்வை தேடக்கூடாது. தேவன் வைத்த உயர்வுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அந்த பாதைகள் கரடுமுரடான முள்ளுகளின் பாதையாக இருக்கலாம். நாம் முடிசூட்டப்படுவதற்கு முன்பாக இந்த முட்களின் வழியாக தான் நாம் போக வேண்டும் என்று தேவன் சித்தம் வைத்திருந்தால், இந்த முட்களை கடந்துதான் நாம் முடிசூட்டப்படுவது நிச்சயம் என்பதை நாம் அறிந்திருந்தால், இந்த முட்களின் பாதை ஒரு நாளும் நம்மை பின்னடைய செய்யாது. நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கும். ஏனென்றால் இந்த முட்களை தாண்டின உடனே நமக்கு ஒரு மகிமையும் முடிசூட்டுதல் காத்திருக்கிறது என்பதை அறிந்தவர்களாக இருப்போம். இது மாம்சத்தில் வரக்கூடாது என்று பவுல் சொல்லுகிறார். மூன்றாவதா பவுல் சொல்றாரு, இந்த முள் நான் பெருமை பாராட்டாதபடிக்கு எனக்கு வந்த தரிசனங்களையும் நான் பெற்ற வெளிப்பாடுகளையும் கொண்டு நான் பெருமை அடைந்து விடாதபடிக்கு தேவன் கொடுத்ததாக இருக்கிறது. இதற்காக நான் 3 விசை நான் ஜெபித்தேன், இதை குறித்து ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் என்று கொண்டு வருகிறார். இந்த முள் அவருடைய சரீரத்திலே கொடுக்கப்பட்டது. மாம்சீக ரீதியாக அவர் மேன்மை பாராட்டாதபடிக்கு அந்த முள் அவருடைய மாம்சத்திலே கொடுக்கப்பட்ட முள் என்று 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்களேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. இந்த முள் எப்பொழுதும் என்னை காக்கும்படியாக தேவன் அனுமதித்தது என்று கொண்டு வருகிறார். நான் மாம்சத்தில் மேன்மை பாராட்டாதபடிக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சங்களிலே நான் பெற்ற தரிசனங்களினால் நான் மேன்மை பாராட்டாதபடிக்கு, நான் மாம்ச பெருமையினால் விழுந்து விடாதபடிக்கு என்னை சரி செய்யக்கூடிய இடத்திலே அது இருக்கிறது என்று கொண்டு வருகிறார். அது எப்பொழுதும் அவரை முழங்காலில் நிற்க செய்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் சில முட்கள், சிறையிருப்புகள் மாற்றப்படாவிட்டால் தேவன் ஏன் அதை அனுமதித்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது தேவனோடு நாம் செலவிடக்கூடிய நேரத்தில் தான் அதற்கான வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது இல்லாதபடிக்கு நாமே அதுக்கான ரெமடியை தேடினோம்னா, அதுக்கான வழிவகைகளை தேடினோம் என்றால் அது செம்மையாக நம்மை கொண்டு போய் சேர்க்காது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் கடந்து வந்த பாதைகள் எப்படிப்பட்ட பாதைகள்? அவர்தான் நமக்கு ஒரு நித்தியமான ஒரு ஜெயத்தை தந்திருக்கிறார். ரோம போர் சேவகர்கள் அவருக்கு ஒரு முள்முடி சுற்றினார்கள். பாட்டுக்காரர் எழுதுகிறான், முள்முடி சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன், பொன்முடி சூட்டினாலும் மகிழ்ந்திடுவேன்னு பாடுறாங்க. அவர் மகிமையின் வாடாத ஜீவ கிரீடத்தை, மகிமையின் கிரீடத்தை நமக்கு கொடுக்கும்படியாக தன்னுடைய நித்திய கிரீடத்தை அவர் இழந்து வந்தார். அதை மீண்டும் பெற்றுக்கொண்டார். மரணத்தை ஜெயித்தார், மரணத்தை பரிகரித்தார், மரணத்தை விழுங்கினார், பரிபூர்ணமான ஜெயத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் அந்த ஜெயத்துக்கு அவர் பட்ட பாடுகள் என்ன, அவர் காண்பித்த கீழ்ப்படிதல் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு அந்த மேன்மையான ஜெயத்தை கொண்டு வந்திருக்கிறது. கிறிஸ்துவின் பாடுகள் தான் நமக்குள்ளே ஜெயத்தை கொண்டு வந்திருக்கிறது. கிறிஸ்துவின் பாடுகள் தான் நமக்குள்ளே ஜெயத்துக்கான நம்பிக்கையை கொண்டு வந்திருக்கிறது. அவர் பெற்றுக்கொண்ட முட்கள் நம்முடைய ஜீவியத்திலே மகிமையை கொண்டு வரும்படியாக இருக்கிறது. இது நமக்குள்ளே ஒரு தூய்மையான மகிமையான குணத்தை உருவாக்கும்படியாக வருகிறதா, அல்லது நம்முடைய மாம்சீக தன்மைகளை நீக்கும்படியாக வருகிறதா? நமக்கு முழுமையான ஒரு வெற்றியை கொடுக்கும்படியாக தேவன் இவைகளை அனுமதித்திருக்கிறாரா என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் பாடுபடுகிறதுனாலே நாம் ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம். அவருடைய பாடுகளின் சிந்தையை நாம் ஆயுதமாக தரித்திருக்கிறதுனாலே நமக்கு நேரிடக்கூடிய பாடுகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை அவர் துவக்கி இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய விசுவாசத்தை முடிப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அதற்கு நாம் அவரையே பார்த்து நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை ஓட வேண்டும். சரியாக நாம் அவரோடு உள்ள உறவிலே இருப்போமானால், அவரோடு உள்ள பாடுகளின் ஐக்கியத்திலே நம்மை இணைத்துக் கொள்வோமானால், அவருடைய பாடுகளின் சிந்தையை நாம் ஆயுதமாக தரித்துக் கொள்வோமானால்,
உலகம், பாவம், மாம்சம், பிசாசு, நம்முடைய பாதையில் வரக்கூடிய சோதனைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய ஜெயம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சிறையிருப்புகள், இருள், சோதனைகள், பாடுகள், முள் போன்ற பாதைகள், அவைகள் நம்முடைய மகிமைக்காக தேவன் நமக்கு அனுமதிக்கக்கூடியவைகளாக இருக்கிறது. அதை நாம் ஜெயிக்கக்கூடிய அனுக்கிரகத்தையும் அபிஷேகத்தின் நிறைவையும் அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் ஜெயம் கொண்டு வலது பாரிசத்தில் இருக்கிறது போல நமக்கு வைக்கப்பட்ட பாதையிலே நாம் ஜெயம் கொண்டு வருவோமானால், ஜெயம் கொள்ளுகிறவன் அவரோட கூட அவருடைய சிங்காசனத்தில் இடம்பெறுவதற்கான கிருபையை அவர் அளிக்கிறார். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நாம் ஒப்பு கொடுப்போம்.